இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹார்மோனுடைய சீக்வன்ஸில் பேங்க்ரியாஸ் பேலன்ஸ் இருக்கிறதா சொல்லிடணும் இல்லையா. இப்போ பேங்க்ரியாஸ் பற்றி பார்க்கலாம்னா அது கொஞ்சம் பெரிய டீட்டெயில் தான். பேங்க்ரியாஸ் கணையம் ஓகே. எண்டோக்ரைன்ஸில் இது எண்டோக்ரைன்ஸ் அந்த எக்ஸோக்ரைன் கூட நம்ம டைஜஷன் அப்சார்ப்ஷனாக இருக்கும் இல்லையா. அந்த டாபிக் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே இருந்தது, அதிலே இந்த டாபிக்ஸ்லாம் வந்துடும். பட் இப்போ அந்த பாடம் இல்லை நமக்கு, அதனால இந்த பாடத்துல அதுக்கான கான்சென்ட்ரேஷன் இருக்கும் சரியா. பேங்க்ரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லொகேஷன் கேட்கலாம். லொகேஷன் பேங்க்ரியாஸ் எங்க இருக்கும் சார் அப்படின்னா, இப்போ நீங்க டைஜஸ்ட் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இது வந்து புட் பைப், இது அதாவது இறைப்பை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஸ்டமக் இங்க இருக்கு, இது வந்து புட் பைப், இதுதான் நம்ம ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஈசோஃபேகஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ரீஜன்ல முக்கியமானது ஸ்டமக் இதான் இல்லையா. ரைட். இப்போ இந்த போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன் வரும், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் வரும். இப்போ இந்த கேஸ்ட்ரிக் ரீஜன்ல இருந்து இந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் என்னன்னா 7 meters இன்டெஸ்டைன் இருக்கும். இந்த இன்டெஸ்டைன்ல 1, 2, 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன், டியோடினம், ஜிஜினம், இது வந்து பாத்தீங்கன்னா இலியம். ஸோ அப்போ சிறுகுடலோட முன்பகுதி, சிறுகுடலோட நடுப்பகுதி, சிறுகுடலோட பின்பகுதி. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் கன்சிஸ்ட் 3 parts, டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம். ஸோ இந்த டியோடினத்துல வந்து பாத்தீங்கன்னா லுக் லைக் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ். பார்க்கறதுக்கு இலை மாதிரியே ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ் இந்த பேங்க்ரியாஸ் எங்க இருக்குதுன்னா எக்ஸாக்ட்லி அட்டாச்ட் வித் டியோடினம். டியோடினத்தோட இணைஞ்சிருக்கிற இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், பேங்க்ரியாஸ். லொகேஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ் attached with the duodenum, first segment of the small intestine. சிறுகுடலுடைய முன்பகுதியில் இலை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த போர்ஷன் தான் வச்சுக்கலாமா. இதுதான் அந்த டியோடினம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்ஷன்ல எப்படி இருக்கும், இது வந்து பேங்க்ரியாஸ். ஓகேவா, இந்த பேங்க்ரியாஸ். இந்த பேங்க்ரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைமோஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் மேல, அப்படி கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அந்த எட்ஜ் மட்டும். அது வந்து சைமோஜன் கெமிக்கல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். இது இஸ்லெட் ஆஃப் லாங்கர் கேன்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து இஸ்லெட் ஆஃப் லாங்கர் கேன்ஸ். லாங்கர் ஹேண்ட்ஸ், islet of longer hands. தமிழையும் லாங்கர் கான் திட்டுக்கள் சொல்றது. இது லாங்கர் கான் திட்டுக்கள். ஸோ இந்த லாங்கர் கான் திட்டுக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும் உள்ள, கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்கும். அது என்ன செல்கள் இருக்கும் அப்படின்னா there is 4 cells, 4 செல்கள் இருக்கும் உள்ள. இந்த 4 செல்கள் என்னென்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஜஸ் ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல் அண்ட் எஃப் செல். ஆல்பா, பீட்டா, டெல்டா, எஃப் செல். ஸோ ஆல்பா செல்ஸ் ரெஸ்பான்ஸ் glucagon as a hormones. Beta cell response insulin. Delta cell response somatostatin. And F cell response pancreatic
பாலிபெப்டைடு கணைய புரதம் சொல்லுவாங்க இத தமிழ்ல. கணைய புரதத்தை தோற்றுவிக்கும். அப்ப இதுக்கு பேரு சொமேட்டோஸ்டாட்டின் தான், மாற்று கருத்து இல்ல. சொமேட்டோஸ்டாட்டின் இது இன்சுலின், குளுக்கோகான் எஸ். So simply pancreas is a location pathina and connected with the duodenum, first part of the small intestines. So and pancreas look like leaf structure. It contains small particles known as islet of Langerhans. Langerhans திட்டுக்கள் காணப்படுது. இந்த திட்டுக்கள்ல 4 சிறப்பு வாய்ந்த செல்கள் இருக்கும். அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல், எஃப் செல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான செல்கள் காணப்படுது அப்படின்னு இந்த கான்செப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப என்னன்னா இந்த 4 செல்களும் என்ன வேலையை செய்யும் அப்படின்றது இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆல்பா செல்லோட ரோல் என்ன சார் அப்படின்னா, இந்த ரோல் ஆஃப் ஆல்பா செல் பாருங்க. glycogen converted into glucose. Glycogen converted into glucose by glucagon. That's the role of Halba cell, nothing but glucagon role. Glucagon role என்னன்னு பாருங்க, as a hormone which are converted glycogen into glucose. Glycogen as a storage compounds of animal. விலங்குகள்ல சேமிப்பு பொருளாக இருப்பதுதான் glycogens and deposited liver as well as adipose tissue. So இந்த process வந்து பாத்தீங்கன்னா சேமிக்கப்படுற உணவு, எரிக்கப்படாத கலோரிஸ் எல்லாம் சேமிக்கப்படும், அது திரும்ப லிபரேட் ஆயிட்டு குளுக்கோஸா மாறும். இதுதான் நம்ம glyconeogenesis அப்படின்னு சொல்றோம், சரியா? So glycogens become converted into glucose by glucagon. That's the main function of the alba or glucagon. And beta ஓட ரோல் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so again glucose become converted glycogen. இப்ப இதோட வேலை வந்து இன்சுலின் எடுத்துக்கணும். இங்க இன்சுலின் இது அந்த குளுக்கோஸை மறுபடியும் கிளைகோஜனா கன்வெர்ட் பண்ணிட்டு. இப்ப என்ன சொல்றேன் பாருங்க, when the glycogen converted into glucose என்ன நடக்கும் அப்படின்னா, பிளட்டோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சர்க்கரையோட அளவுகள் அதிகரிக்கும். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்றாங்க. Hyperglycemia, excess amount of glucose in the blood. So when glycogen converted into glucose, the sugar level may be increases. It's called as hyperglycemia. இப்போ சர்க்கரையின் அளவுகள் அதிகரிப்பதனால அது கட்டுப்படுத்துறதுக்கு தான் இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா become converted into glycogen. So அது glycogen மறுபடியும் ஃபார்மேட்டுக்கு மாத்தும் போது blood sugar level control. That means a low amount of sugar in the blood. It's called as hypoglycemia. Hypoglycemia, அதாவது low amount of glucose. அதனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்சுலின் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க டு கண்ட்ரோல் சுகர் லெவல். இங்க பாருங்க, அதுதான் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜனா மாத்துறது தான் இன்சுலின். அப்ப என்ன ஆகும், டிக்ரீசஸ் ஆஃப் குளுக்கோஸ் லெவல் இன் த பிளட், ரத்தத்தின் சர்க்கரை அளவுகள் குறையதுனால இது ஹைப்போ லோ அப்படின்றாங்க. இது ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லுது. இது அதனுடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் அது. சோ இது அதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல். நம்பர் 3 வந்து சொமேட்டோஸ்டாட்டினோட ரோல் என்ன சார் அப்படின்னா, which control both alpha and beta secretion. ஆல்பாவையும் பீட்டாவையும் சுரக்கின்ற அந்த அளவை கட்டுப்படுத்துறது தான் சொமேட்டோஸ்டாட்டினோட வேலை. சொமேட்டோஸ்டாட்டின் என்ன பண்ணுது, which control both ஆல்பா அண்ட் பீட்டா செல் செக்ரீஷன். இங்க இருக்கிற குளுக்கோகான், இன்சுலின் ரெண்டு ஃபங்க்ஷனுமே ரெகுலேட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி தான் சொமேட்டோஸ்டாட்டினுக்கு இருக்கு. The last one என்ன சார், pancreatic polypeptide என்ன பண்ணுதுன்னா, it is involves inhibit pancreatic juice secretion. இப்ப பாருங்க, இது வந்து லாஸ்டா சொல்ற எஃப் செல், ஃபோர்த் செல் என்ன பண்ணுது பாருங்க, pancreatic polypeptide என்ற கணைய புரதமானது கணையத்தில் சுரக்கப்படுகின்ற அந்த கணைய நீரின் அளவுகளை கட்டுப்படுத்துது.
ஸோ தட் இஸ் மெயின் ஃபங்க்ஷன். இதுதான் கொடுத்துருவாங்க சார். அதாவது மேட்ச் ஷீட்ல வரும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் மேட்ச் ஷீட்ல கொடுப்பாங்க. ஆல்பா செல், பீட்டா செல், டெல்டா செல், எஃப் செல் கொடுத்துருவாங்க. அதுல சுருக்கப்படுற ஹார்மோன்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ்லி ஐடென்டிஃபை பண்ணும். சப்போஸ் ஹார்மோன்கள் ஐடென்டிஃபை இல்லைன்னா ஹார்மோன்களை வச்சு அந்த ரோல் கேட்பாங்க. அப்ப ஆல்பா செல் இருக்கிற இன்சுலின் குளுக்கோகனுடைய ரோல் என்னன்னா, சோ த கிளைகோஜன் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ், அப்படின்னா சர்க்கரையின் அளவுகள் உயர்த்தது, இது ஹைப்பர் கிளைசிமியா. ரெண்டாவது இன்சுலினோட ரோல் என்ன சார்னா, குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன், தட் மீன்ஸ் டிக்ரீசஸ் சுகர் லெவல் இன் த பிளட். நம்பர் 3 somatostatin as a hormone and control both alpha and beta. ஆல்பாயும் பீட்டாயும் கண்ட்ரோல் பண்றதுதான் somatostatinோட வேலை. And last one F cell வந்து inhibit the pancreatic juice secretion, கடைய நீரின் உற்பத்தியை வந்து அது என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்மோனலுக்காக அது கொடுக்குற ஃபங்க்ஷன். பேங்க்ரியஸோட இம்பார்ட்டன்ட் ரோல் இதுதான். ஸோ இப்போ பேங்க்ரியஸோட இந்த ஹார்மோன்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு முடிவுக்கு வருது. இல்லை இன்னும் லாஸ்ட் ஒன்னே ஒன்று இருக்குது. என்ன சார்னா, ஹார்ட், கிட்னி அண்ட் கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டினல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இப்போ அதை பார்த்துட்டா இந்த பாடம் அதோட முடிவுக்கு வந்துடும்.